வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்று குறிப்பாக அண்மை காலத்தில் ஒரு நூல் வெளிவந்திருக்கின்றது. ஸ்பை டைகர் த ஃபைல் 05 என்ற ஒரு ஃபைல் ககுஸ்டன் அரியரட்னம் எழுதியிருக்கிறார். அதே போல சாஸ்திரி அவர்கள் பாரிஸில் இருந்து ஆயுத எழுத்து 2 வந்திருக்கின்றது. முதல் ஆயுத எழுத்து 1 10 ஆண்டுகளுக்கு முதல் வெளிவந்திருந்தது. தற்பொழுது 2வது நூல் வந்திருக்கு. அதனுடைய வெளியீடு 25 ஜனவரி லண்டனில் நடைபெற இருக்கிறது. இதுகள் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வகையில இன்றைக்கு விடுதலை புலிகளுடைய பல்நோக்கு புலனாய்வு துறையின் உறுப்பினராக இருந்த முல்லமதி அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்கிறார். வணக்கம் முல்லமதி. வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் உறவுகளே. விடுதலை புலிகள் ஒரு சுத்தமான சுவாமி பிள்ளை என்றால் ஏனப்பா இந்தியா உங்களை அழிக்க வேணும்? நாங்கள் சுத்தமான சுவாமி பிள்ளை எல்லாம். அப்ப ஏன் இந்தியா உங்களை அழிக்கணும்? அழிக்கணும் என்று கங்கணம் கட்டி நின்றார்கள். சொல்றோமல்லோ, இந்தியாவில் பாதி எங்களுக்கு எதிரானது, இந்தியாவில் பாதி எங்களுக்கு ஆதரவானது. இந்தியாவில் பாதி எங்களுக்கு எதிரானது என்றதை நீங்கள் தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். இந்தியாவே அவர்கள் எப்படி வச்சிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில இந்த நாம் தமிழர் என்ற ஒரு அரசியலை பல விமர்சனங்களுக்கு மத்தியிலும் புலம்பெயர்ந்த நாட்டில இருந்து பணம் கொடுத்து அதை ஒரு வலிமையான ஒரு அரசியல் இயக்கமாக இன்றைக்கு நாங்கள் வச்சிருக்கிறது காரணம் என்ன தெரியுமோ? அப்படி ஒன்று இல்லை என்றால், அப்படி ஒன்று இல்லாமல் இருந்திருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சிங்கள தேசிய ராஜீவ்காந்தி கொல்லப்பட வேண்டியவர் தான் சொல்லி ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட அந்த நாளுக்கு சாக்லேட் கொடுத்து கொண்டாடினவர் சீமா. இந்த சீமான ரோதான் இயக்குதுன்னு சொல்றாங்க. அந்த சீமான விடுதலை புலிகள் தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க. ஒன்றுமே புரியல. நாங்கள் சீமானை தலையில தூக்கி வச்சு ஆடவில்லை. நாங்கள் சீமானை, அதாவது தமிழகத்தில் எம்ஜிஆர் இருந்திருந்தால் இன்றைக்கு சீமான் போன்ற ஒன்று வந்திருக்கார். ஈவன் ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் கூட சீமான் போன்ற ஒருவர் வர வேண்டிய தேவை இல்லை. ஜெயலலிதா வெளியில் எங்களுக்கு எதிராக பேசினாலும் அவர் எங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டான்றதை உங்களுக்கு தெரியும். அவ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கூட இலங்கையில் நடக்கிறது இனப்படுகொலை தொடர்பாகவும் இலங்கை அரசுக்கு எதிராக என்ன செய்யணும் என்ற ஒரு தீர்மானத்தையே கொண்டு வந்தோம். வழங்குதாரு. அவ எல்லாம் உங்கள்கிட்ட பிச்சை காசு வாங்கி கொண்டு அல்லது இந்த புலம்பெயர்ந்த நாட்டில இருந்து யாரும் கொடுத்து வச்சு கொண்டு அவ அந்த நடவடிக்கை செய்யவில்லை. அந்த மக்களின் பிரதிநிதியாக இருந்து அவ செய்தவ. அவன் ஒரு பார்ப்பனிய பெண் தான். அப்படி நீங்க பார்க்க கூடாது. அதாவது விடுதலை புலிகளை விஷமத்தனமாக விமர்சிக்கின்ற போக்கை ஜெயபாலன் உட்பட எல்லாரும் கைவிட வேண்டும். நீங்கள் ஒரு ஊடகவியலாளனாக ஊடகவியலாளனு கூடிய அறத்தோடு பேசுங்கள், கேள்வியை முன்வைங்கள். நீங்கள் ஒரு புத்தகத்தை பற்றி நீங்கள் பிரஸ்தாபிக்கும் போது ஜெயபாலன் அந்த புத்தகத்தை நீங்கள் ஆமோதித்து கருத்து கூறுவதற்கு பெயர் விமர்சனம் அல்ல. அந்த புத்தகத்தில் அப்படி சொல்லப்படுகிறது என்று சொல்லுங்கள். நாங்கள் அந்த புத்தகத்தை பற்றியே பேசாம இருக்க ஒண்ணு நாங்க எதிர்பார்க்கணும். இப்ப உங்களுடைய இந்த ஜெயலலிதாவுடைய பிரச்சனையில கூட 2009 ஆண்டு இறுதி யுத்தத்துல உண்மையிலேயே மக்கள் பாரிய அளவில கொல்லப்பட்டது அந்த மார்ச் மாதத்தில இருந்து மே வரைக்குமான அந்த காலகட்டம் தான் கிட்டத்தட்ட 30,000 பேர் கொல்லப்படுவதற்கான முக்கியமான காரணமாக இருந்தது. இப்ப நான் அப்ப எழுதின கட்டுரை அம்மாவின் வரவுக்காக காத்திருக்கும் தம்பி. உண்மையிலேயே ஜெயலலிதா தமிழ்நாட்டு தேர்தலில் வெல்லுவார், பிஜேபி மத்தியில வெல்லுவார் என்ற அடிப்படையில தான் நீங்கள் காத்திருந்த நீங்கள். அதுதான் இந்த அழிவுக்கு காரணமாக இருந்தது. அது அழிவுக்கு காரணமாக இல்லை, அது ஒரு சூழ்நிலை. உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு ஜெயலலிதா தமிழ்நாட்டு அரசியல்ல ஆட்சி பீடம் ஏறி இருந்தால், அதே நேரம் பிஜேபி இந்தியாவில் ஆட்சி பீடம் ஏறி இருக்குமாக இருந்தால் எங்களை அழிக்கின்ற நிகழ்ச்சி நிரலில் இருந்து நாங்கள் காப்பாற்றப்பட்டிருப்போம் என்பது மறுக்க முடியாத உண்மை. இது அரசியல் தெரிந்த எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விடயம். ஆகவே ஜெயபாலன் இதை புரிந்து கொள்ளாமல் குழப்பகரமான கருத்துக்களை விளைவிக்காதீங்க. அதுக்காக நாங்கள் இந்தியா எங்களுக்கு தமிழ்ல மீட்டு தரணும்டோ அல்லது தமிழ்நாடு எங்களுக்கு தமிழ்ல மீட்டு தரமுண்டோ நாங்க சொல்லல. அதாவது தமிழ்நாட்டில் இருந்தோண்டு கவிஞர் காசியானந்தன் எழுதின பாடலையே அந்த கடைசி நேரம் யுத்தத்தின் கடைசி நேரத்துல நீங்கள் 2009 மே 16 சரணடைகிற முடிவை நீங்கள் ஏப்ரலோ மார்ச் மாதத்திலேயோ எடுத்திருந்தால் 30,000-40,000 பேருடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஆனால் அந்த முடிவை நீங்கள் எடுக்காம விட்டதுக்கு காரணம் இந்திய தேர்தல் முடிவுகள்ல மாற்றம் வந்தால் அது உங்களுக்கு சாதகமாக வரும் என்று நம்பினீங்க. ஆனால் அந்த முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக வந்திருந்தாலும் இந்த யுத்தத்தின் முடிவை மாத்தாது என்ற அந்த அரசியலை நீங்க புரிஞ்சு கொள்ளல. இல்லை, கண்டிப்பாக இல்லை. அதாவது சந்திரிகாவினுடைய ஜெயசிக்குரு ராணுவ நடவடிக்கை யாழ்ப்பாணத்துக்கான தரவழிப்பாதையை திறக்க கூடாது என்று முடிவெடுத்தது பிஜேபி அரசு தான், காங்கிரஸ் அரசு அல்ல.
அப்பொழுது காங்கிரஸ் அரசு ஆட்சியில் இருந்திருக்குமாக இருந்தால் சந்திரிகா தரவழி பாதையை போட்டிருப்பா. பிறகு வன்னிக்குள்ள எங்களை துண்டு துண்டா பிரிச்சு அழித்திருப்பா. அவ அதை செய்து முடிச்சிருப்பா. ஆனால் அவ செய்து இந்தியா எங்களுக்கு உதவினதால நாங்கள் அந்த போரை வென்றாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்தியா எங்களுக்கு உதவி செய்ததை இன்றைக்கு நாங்கள் மறக்க கூடாதுன்றதாலே அதை நாங்கள் வெளிப்படுத்துறோம். விளங்குதான், இன்றைக்கு எங்களுடைய இயக்கம் இல்லை, போராட்டம் இல்லை, நாங்கள் வெளிப்படுத்துறோம். அன்று இந்தியா எங்களுக்கு உதவியது, நாங்கள் அதையும் பெற்றுக்கொண்டோம். பிரேமதாசா தந்த ஆயுதத்தையும் வாங்கி பிரேமதாசாக்கு எதிராகவும் நாங்கள் திருப்பி நீட்டியவர்கள் தான் நாங்கள். எங்கள் மக்களின் விடுதலைக்காக நாங்கள் போராடிய ஒரு சிறு தேசிய இனத்தின் விடுதலை போராட்ட இயக்கம். நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற அனைத்து வசதிகளையும் வளங்களையும் நாங்கள் பயன்படுத்துவோம். அதே வேளை நாங்கள் எங்கள் மக்களுக்கும் போராளிகளுக்கும் மாவீரர்களுக்கும் வழங்கிய அந்த உத்தரவாதத்தில் இருந்து எங்களுடைய தலைவன் எந்த நேரத்திலும் விலகவில்லை. அந்த இறுதி போராளி இருக்கும் வரை போராடுவோம் என்று சொன்னது தன்னை முன்னிறுத்தி தான் தலைவர் சொன்னவர். அந்த மண்ணில் அவர் வீரச்சாவடையும் வரை அந்த போராட்டம் நடந்தது. அழிவுகளை பற்றி பேச வேண்டாம். அழிவுகளை பற்றி இழந்தவர்களுக்கு வலி இருக்கு. ஜெயபாலன் 1984 என்னுடைய தந்தை காஞ்சிரமோட்ட குளத்தில் தற்கொலை செய்ததுக்கு பிறகுதான் நான் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு போனேன். என்னுடைய தந்தை தற்கொலை செய்ததுக்கு காரணம் செல்லக்கிளி அம்மானுக்கு நிதி உதவி செய்ததால. அவரை பிடிச்சு கொழும்புக்கு அனுப்ப போறாங்கன்னு சொல்லி நிர்பந்தம் வந்த பொழுது பொட்டுதான் போலீஸ்ல இருந்தவர்கள் என்னுடைய தந்தைக்கு உதவி செய்ததாலே அவரை பிடிச்சு அனுப்பவில்லை, அல்லது அவரை பிடிச்சு அனுப்பியிருப்பார். இப்பொழுதும் ஸ்வீடன்ல இருக்கிறார் ராசன் என்று சொல்றது, எதிர் வீரசிங்கம் என்று சொல்றது ஒரு கரவிலங்கன்ல சேர்ந்தவர். அவர்தான் அவர் பொலிசில அவருக்கு செல்வாக்கு இருந்ததாலே அவர்தான் வந்து சொன்னவர் அன்னை விடுங்களான்னு அன்னை விடுங்கன்னு அவர் சொன்னது. அதாவது எதிர் சிங்கத்துக்கும் புலிகளுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. அவருக்கு என்னுடைய தந்தையுடன் இருந்த நல்ல உறவு, குடுக்கல் வாங்கல். அவர் தன்னுடைய சகோதரன் மாதிரி என்னுடைய தந்தையை பார்த்தவர். அவர் பொலிசில வந்து சொன்னார், அவர் அப்படி ஒன்றும் செய்ய மாட்டார், அவருக்கு உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர் விளங்கப்படுத்திய போது என்ன நடந்தது என்றதை கேட்ட பொழுது இவர் வட்டிக்கு காசு கொடுக்கிறவர், அவர்கள் வந்து வட்டிக்கு காசு கேட்டார்கள், கொடுத்தாரு என்று முடிச்சு விட்டாங்க. அப்ப இதை எழுதிய நாங்கள் அனுப்புறோம், அப்ப நீ போ, நாங்கள் தேவையா கூப்பிடுறோம் போட்டு வழியில விட்டாங்க. அப்ப ஒழிச்சு பார்த்தா சரி வேலை இல்லை. சிஐடி எங்களை வீட்டுக்கு பின்னால இருக்கிறது முஸ்லீம் வீட்டுல போட்ட போறது இவர் பயந்து போனார். குளத்துக்கு வந்து தற்கொலை செய்து கொண்டார். இதுக்கு பிறகு நானே புலிகள் இயக்கத்துக்கு போறேன். அவரை நான் உப்பிலாமணி என்றுதான் அவரை சொல்ல விரும்புறேன். இவர் அதாவது இந்த உப்பிலாமணியை பற்றி நான் இப்ப கொஞ்சம் கதைக்கலாம்னு பாக்குறேன். இவர் வந்து ஒரு நம்பிக்கை துரோகி. அதாவது எப்படியான நம்பிக்கை துரோகி என்றால் ஒரு உச்சக்கட்ட நம்பிக்கைக்கு துரோகம் செய்த ஒரு துரோகி. அதாவது விடுதலை புலிகள் இயக்கத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு இளநிலை போராளியாக இருந்த பொழுதும் 90ஆம் ஆண்டு இயக்கத்தில் சேர்ந்தவருக்கு 95ஆம் ஆண்டு இயக்கத்தை விட்டு வெளியேறுவதற்கு இடையிலான ஒரு 3-4 வருஷ செயற்பாட்டுகள்ல இவர் விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறையில் ஒரு முக்கியமான இடத்திலிருந்து செயல்பட்டிருக்கிறார். அவர் சொல்றதன்படி அவர் ஒரு முக்கியமான இடத்திலிருந்து செயல்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் எவ்வளவு பேரும் நம்பிக்கைக்குரியவராக இருந்திருந்தால் அந்த இடத்தை விடுதலை புலிகள் இயக்கம் வழங்கியிருக்கு. இவற்றை பொறுப்பாளர்களை வழங்கியிருப்பார். இவர் செய்கிற தவறுக்கு இவற்றை பொறுப்பாளர் பதில் சொல்ல வேணும் இயக்கத்தில். வழங்குவாரு. அப்ப இவன் ஒரு மிக மோசமான ஒரு அருவருப்பான நம்பிக்கை துரோகி. இந்த நம்பிக்கை துரோகி விடுதலை புலிகள் இயக்கத்தை பற்றி வந்து புத்தகம் எழுதுனதுக்கு என்ன யோக்கியதை உனக்கு இருக்கு? இந்த உப்பிலானுக்கு என்ன யோக்கியதை இருக்கு? இப்ப என்னென்றால் அவர் நினைக்கிற அவர் தான் முட்டாள்கள் சொல்ல வருகிறாயா நீ? இல்ல, அவர் தான் துரோகி இல்லைன்னு அதுல சொல்ல இல்ல. தன்னுடைய உயிரை காத்த இந்திய ராணுவ புலனாய்வுத்துறை சேர்ந்தவரை கடவுள் என்று சொல்லுகின்ற இந்த அயோக்கியன் தமிழீழத்தின் மானம் காத்த, தமிழீழத்தின் மக்களின் உயிர் காத்த எங்கள் தேசிய தலைவரை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உயிருக்கு நிகராக நேசித்து நீ தலைவராக இருந்து எங்களை வழிநடத்த நாங்கள் தலைமைத்துவ இடத்துல வச்சு தேசிய தலைவர் என்ற இடத்தை கொடுத்து வச்சிருந்த எங்களுடைய தேசிய தலைவரை ஒருமையில் விழிப்பதற்கு யார் இந்த கழுதை? எந்த அடிப்படையில் நீ விமர்சிக்கிறாய்? இந்த போராட்டத்தில் பிரபாரனும் அவரோட சேர்ந்த 10 பேர்களும் சேர்ந்து ஒரு குண்டர் குழுவானாங்க. நாங்கள் ஒரு தேசிய விடுதலை போராட்டம். நாங்கள் சாவை பற்றியோ வாழ்வை பற்றியோ சிந்திக்கவில்லை. நாங்கள் உலகத்தில் எவனும் அணியாத ஒரு சீருடைய அணிந்து வரிப்புலி துணியோட களத்துல போராடினாங்க. எங்கள் சீருடைய போட்டு எங்களுடைய இயக்கத்திலிருந்து எங்களுடைய இயக்கத்தின் உணவை திண்டு வளர்ந்து உன்னுடைய சுயநலத்துக்காக நீ கீழ்த்தரமான வேலைகளை செய்து எதிரிகளின் காலடியில் சென்று மண்டியிட்டு விட்டு இன்றைக்கு அவனுக்காக புத்தகம் எழுதி எங்களை விமர்சிக்கவில்லை. நீ என்னென்ன இந்த போராட்டத்தின் நீண்ட வரலாறு எடுத்தீங்கள் என்றால் விடுதலை புலிகளுக்கு நீங்கள் துரோகம் இழைத்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எங்க இருந்து வந்திருக்கிறோம்னா விடுதலை புலிகள்ல இருந்து தான் வந்திருக்கிறோம். விடுதலை புலிகள்ல இருந்து வெளியில இருந்து வர இல்லை. வெளியில இருந்து எங்க இருந்து வர முடியும்? ஆப்கானிஸ்தான்ல இருந்து வருவான் ஒருவன். இல்ல, வெளியில இருந்து விடுதலை புலிகளுடைய இயக்கத்துல இருந்து தான் வந்திருக்கிறோம். அது கருணாவாகட்டும், ஆகட்டும், கவுஸ்தன் ஆகட்டும். இன்னொரு விஷயம் சார்ந்து நான் உங்கள் மீது ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கின்றேன். அதாவது விடுதலை புலிகள் ஸ்டிங்கர் ரக இலகு ரக விமான எதிர்ப்பு ஆயுதத்தை கொண்டு வந்து இலங்கை விமானப்படைக்கு எதிராக பயன்படுத்தியது உலகம் அறிஞ்ச விஷயம். அந்த விமானங்களை அந்த ஸ்டிங்கர்களை யார் யார் பயன்படுத்தினார்கள் என்றதையே ஒவ்வொரு ஸ்டிங்கர்களும் எழுதி வச்சு இப்ப கண்காட்சியில வச்சிருக்கிறார்கள் இலங்கை அரசாங்கம். அங்க போய் பாருங்க அதை யார் யார் பயன்படுத்துறாங்க.
ஆனால் நீங்கள் இந்த பதிவில சொல்றீர்கள் ஒரு தாடி வச்சவர் இருந்தார், அவர்தான் அந்த விமானத்தை சுட்டு அண்டரோவை சுட்டி கொண்டார் மாதிரி ஏதோ நீங்கள் இந்த பதிவில சொல்லியிருந்தீங்க. நான் விடுதலை புலிகள் இருக்கல, நான் என்னுடைய கருத்து இல்லையா, அது வந்து ககுஸ்தன் சொல்லி இருக்கிறார். இந்த ககுஸ்தன் பைத்தியகாரன் எதிர்கொள்ற கதை நான் எனக்கு தெரியாதானே. விடுதலை புலிகள் அமெரிக்காவினுடைய ஸ்டிங்கர் ஆயுதத்தை வாங்குறதுக்கு அமெரிக்காவுக்கு போன எங்களுடைய இந்த கனடா சொல்லப்பட்டிருக்காது. ஓகே, இருக்கட்டும். இந்த கனடாவில பிறந்து வளர்ந்த அல்லது இங்க வந்து சின்ன விளம்பரத்துல வந்து இங்க வாழ்ந்து எங்கள் விடுதலைக்காக நாங்களும் எங்களால் முடிஞ்சதை செய்யணும் என்று நினைத்தவர்கள் அமெரிக்காவில் ஸ்டிங்கர் வாங்கி தரலாம் என்று சொன்னவனுக்கு பின்னால போய் பிடிபட்டு அமெரிக்காவில 15 வருஷத்துக்கு மேல சிறையில் இருந்தவர்கள். எங்களுக்கு தேவை இலங்கை விமானப்படை விமானங்களை சுட்டுதல்ல வேணும். அதாவது அமெரிக்கா வந்து கரும்புலி, அதாவது விடுதலை புலிகள் இந்த தற்கொலை தாக்குதல் வழிமுறையை கைவிட வேண்டும் என்று சொன்ன பொழுது அடுத்த நிமிஷம் நான் சிவராம் அவர்களுக்கு போன இடத்து நான் சொன்னேன், அண்ணன் இந்த விஷயத்தோடைய இயக்கத்துக்கு சொல்லுங்க, நாங்கள் இந்த கரும்புலி படையணியை வந்து நாங்கள் கலைக்கிறோம், ஆனால் விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய ஸ்டிங்கர் மிசைல்ஸ்களும் அதை விட நவீனமான மிசைல்ஸ்களையும் எங்களுக்கு தாங்க, நாங்கள் காசு தரோம் என்று அமெரிக்காவை திருப்பி கேட்க சொல்லுங்க. இது ஒரு அறிக்கையை விட சொல்லுங்க, தமிழ் அரசியல் துறையை விட சொல்லுங்க சொல்லி என்னுடைய கருத்து இது என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி நான் சிவராமன்ட்ட கேட்டிருந்தேன். அதாவது சிவராமன் ஞாபகம் இல்லை, சிவராமன் எனக்கு ஞாபகம் இருக்கு. யாரும் ஒரு ஆட்ட ஒரு முக்கியமானவர்கிட்ட நான் என்ன தொடர்பில் இருந்த வேண்ட நான் கழிச்சிருக்கேன் அந்த விஷயத்தை. தெரியும். ஆக ஸ்டிங்கர் விமானம் வந்து ஆப்கானிஸ்தானிடமிருந்து வாங்கிய 2வது 3வது கைக்கு தான் விடுதலை புலிகளுக்கு வந்து சேர்ந்ததாக நான் அறிஞ்சிருக்கேன். எங்களுக்கு எங்க நீங்கள் ஆயுதம் வச்சிருந்தாலும் எங்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு தேவை என்றால் நாங்கள் அதுக்கு பணம் தந்து வாங்குவோம். நாங்கள் பணம் தந்து வாங்கிய ஆயுதம் எங்கிருந்து வந்தது? ஆப்கானிஸ்தானுக்கு எங்கிருந்து ஸ்டிங்கர் வந்தது? ரஷ்யர்களுக்கு எதிராக அமெரிக்கர்கள் கொடுத்தது. ரஷ்யர்களுக்கு எதிராக அமெரிக்கர்கள் கொடுத்த ஸ்டிங்கர்களை பிறகு அமெரிக்கர்களை அங்க வந்து வாங்கிய பிறகு அங்க உள்ளவர்கள் வித்தார்கள், நாங்க வாங்கினோம். அதை வாங்கின கோழியும் குருவியுமே சுட்டுறாங்களா? அதாவது அண்டனோ விமானத்தை இந்த புத்தகமும் நீங்க சொல்றதுதான் சொல்லுது. அவர்கள் சொல்றாங்களா அந்த ஸ்ட்ரிங்கர் மிசைல்ஸ வந்து பயன்படுத்துறதுக்கான பயிற்சியை 2 பேர் வந்து உங்களுக்கு தந்த என்று சொல்லி இருக்குது. ஏன் தரக்கூடாது? நீங்கள் அதை சொல்றீர்கள், புலிகள் தவறான பயங்கரவாதிகளோடு எல்லாம் தொடர்பு வைத்திருந்தார்கள். அவர்கள் பயங்கரவாதிகள் என்றது அது வேற கதை. எங்களுக்கு தேவை நீ இந்த நூல் சொல்லுது நீங்கள் சகலரோடையும் தொடர்பு வச்சிருந்தீங்க, நீங்கள் மொசாட்டோட தொடர்பு வச்சிருந்தீங்க, அல்கைதாவோட தொடர்பு வச்சிருந்தீங்கன்னு சொல்லுது இந்த புத்தகம். அவ்வளவுதான். இந்த கக்குசன் எழுதுனது எனக்கு தேவையில்லை, இந்த உப்பிலான் எழுதின புத்தகம் எனக்கு தேவையில்லை. இந்த உப்பிலான் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க ஜெயபாலன். தகுதி உடையவன் வாயால் சொல்ல கட்டும். மகாபாரதத்திலே துரோணர் என்ன நிலையில உயிர் விடுறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? அது பீஷ்மர். அதாவது துரோணர் அப்படி துரோணாச்சாரியரை எப்படி கொல்லுகிறாங்க அந்த போர நிலத்துல கண்ணன் என்று சொல்லி சொன்னால் அசோத்தாமா கொல்லப்பட்டான் என்ற செய்தி கேட்டு நிலை குலைந்து நிற்கும் போது அர்ஜுனன் அம்பு விட்டு கொள்றான். அப்ப இந்த துரோணர்கிட்ட இருந்து பயிற்சி பெற்றவங்க இவங்க எல்லாரும் துரோணர்கிட்ட இருந்து பயிற்சி பெற்றவங்க தான் 2 அணியா 2 யுத்தம் செய்யறாங்க. தர்மத்தின் பக்கம் வந்து கிருஷ்ணன் நிற்கிறான். அவனுக்கு போரை முடிக்க வேணும் தர்மன் நிர்பந்தம் கொடுக்கிறான். அநியாயமாக மக்கள் அழிகிறார்கள் சொல்றான். போர் முடிக்கணும்னா போரை முடிக்கிறதுக்கு போருக்கு காரணமா இருக்கிறவங்களை முடிக்கணும் என்று சொல்றான். அப்ப யாரை போட்டு தள்ள வேணும்? எல்லாரையும் போட்டு தள்ள வேணும். இப்ப துரோணாச்சாரியை போட வேணும். நேர அவனே போறான். துரோணாச்சாரியர்கிட்ட நேர கிருஷ்ணனே போறான். துரோணாவுடைய சாவுபாயம் என்ன வாக்குமன்? அப்ப கிருஷ்ணன் சொல்றான், என்ன கிருஷ்ணா உனக்கே தெரியாதா என் சாவுபாயம்? என் மகன் இறந்து விட்டான் என்ற புத்திரசோகத்தில் நான் நிலை குலைந்திருக்கும் போது அர்ஜுனனுடைய அம்பு என் ஆவி என் பிராணனை எடுக்கும் என்று அவன் சொல்றான். அதுக்கப்புறம் அவன் தர்மனிடம் சொல்றான், தகுதி உடையவன் சொன்னாதான் நம்புவான், நம்புவான். அப்ப நீ போர்க்களத்துல அசோத்தாமா செத்து போறான்னு சொல்லணும். தர்மன் சொல்றான், கவனமா விளைய கொள்ளணும். நானே இந்த அசோத்தாமா செத்து இந்த பொய் சொல்ல வேணும், நான் சொல்ல மாட்டேன். ஆனை செத்து மனிதரை சாகுறாங்க, நீ ஆனை செத்து சொல்லணும் பண்றாய். உனக்கு போர் நிக்கணுமோ இல்லையோ? நிக்க வேணும். போர் நிக்கணும்னா நான் சொல்றத செய். என்ன சொல்றாய்? அசோத்தாமா என்ற ஆனை செத்தது, இடவழி விட்டு சொல்லு. போர்க்கள பாசை, அதாவது இந்தியாவில் சொல்றது அங்க உள்ளவனுக்கு கேட்கணும். அப்ப ஒவ்வொரு சொல்லா இடவழி விட்டு சொல்லு வேண்டாம். நான் சொல்றேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இவனுக்கு போர் நிக்கணும். இவன் அசோத்தாமா என்றான் என்று ஆனை செத்தது என்று சொல்லும் போது சங்கை அடிச்சு விட்டான். கண்ணதாசன் பாட்டில் எழுதினான், பாஞ்சாலி புகழ் காக்க தன்கை கொடுத்தான், அன்று பாரத போர் முடிக்க சங்கை அடித்தான்.
பாண்டவர்க்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் கொடுத்தான் என்று எழுதினார். மகாபாரத நாட்டை உங்களுக்கு நாம் இல்லை. மகாபாரதம் ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசியல் போரியல் தத்துவத்தை உங்களுக்குள்ள பல சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய படைப்பு. நான் திலீபண்ணியை இந்த இடத்துல வணங்குறேன். தம்பாப்புள்ள மகேஸ்வரன் எழுதின அண்ணன் வருவான் தரமாட்டான் என்ற துண்டு பிரசுரத்தை நீ படிக்கும் முதல் மகாபாரதத்தை படிக்க வேண்டும் என்று எனக்கு படிக்க வச்சு, ராமாயணத்தை படிக்க வச்ச திலீபண்ணியை நான் வணங்குறேன். தயவு செய்து ஜெயபாலன், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்டுக்கொள்றேன். நீங்கள் ஒரு ஊடகவியலாளனாக நடுநிலையாக நீங்கள் விமர்சியுங்கோ, நியாயமாக விமர்சியுங்கோ, நாங்கள் வேண்டாம் என்று சொல்லல. ஆனால் இந்த அறங்கட்டதுகள் பற்றி கொஞ்சம் நீங்க சிந்திக்க வேணும். விடுதலை புலிகள் இயக்கத்துல 92ஆம் ஆண்டு வந்து 95ஆம் ஆண்டு இயக்கத்தினுடைய ரகசியங்களையும் திருடிக்கொண்டு ஓடின நம்பிக்கை துரோகி உன்னை உயிரோடு விடுதலை புலிகள் விட்டதே தவறு. அப்ப நாங்கள் உன்னை விட்டுட்டோம், சரி ஓடி போயிட்டா இவ்வளவு ஒரு பெரிய அநியாயத்தை செய்து போட்டா போய் துளை என்று விடுறோம். இவன் வந்து இங்க கனடாவில் உள்ள சிடிசிஎன் அமைப்புக்கு பின்னால இருக்கிறான். அப்ப நான் பொட்டம்மானுடைய தரப்பில் உள்ள ஒரு போராளிக்கு, அப்ப பொட்டம்மானுடைய தரப்பில் உள்ளவரோடும் எங்களுக்கு தொடர்பு வச்சிருப்போம் தேவைகளுக்காக. அப்ப பொட்டமான தரப்பில் உள்ளவர் கடிச்சு விடுறோம். என்னடா இங்க சிடிசி அமைப்புல ஒப்பிலான் நிக்கிறான், அவைக்கு சொல்லி விடுறான். யாருக்கு? காஸ்டோனிக்கு சொல்லி விடுறாரா? அந்த பிரணாத்துல முக்கிய ஒரு சிரேஷ்ட உறுப்பினர் எனக்கு சொல்றாரு, அவைக்கு சொல்லு. இப்படி நிர்வாக சுதந்திரம், அதாவது 90ஆம் ஆண்டுக்கு பிறகு நிர்வாக சுதந்திரம் எல்லாம் தலைவர் பிரபாகரன் கொடுத்துட்டார். அந்தந்த தளபதிகள் எல்லாம் பெரிய இவ்வளவு மண்டையோட இருந்தவர். விடுதலை புலிகள் இயக்கத்துல சரிபுல நடக்கல என்று நாங்க சொல்லல. சரியான சரிய பிழையான பிழைய நீங்கள் உங்களோட கருத்தை நீங்க உங்கள்கிட்ட மாற்று கருத்து இருக்கலாம். இப்படி ஏன் நீங்கள் இப்படி போயிருக்கலாம் கேட்கலாம், அது உங்களோட நிலைப்பாடு. அதுக்கு தகுதியானவர் யாரும் வந்து இல்லையப்பா இப்படி போயிடாது, அதுல பெரிய ஒரு புளியன் கிடக்கு, அதனால நான் இப்படி போறேன் சொல்ல முடிஞ்சா அவங்க யாரும் வந்து சொல்லி போட்டும் புலிகள் இயக்கத்துல. எனக்கு தெரிஞ்சா நான் வந்து சொல்லுவேன். நான் உங்களை போன்ற அனைவரிடமும் நான் கேட்டுக்கொள்ளுவேன். இந்த மண்ணின் விடுதலைக்காக இந்த விடுதலை போராட்டத்தை நாங்கள் விரும்பி ஏற்கவில்லை. எங்களுடைய தலைவர் ஒரு வாசகம் சொல்லியிருந்தார், இலங்கையை ஒரு சிங்கள பௌத்தன் ஆழ்வாராக சொல்லல. நீங்க அதை விரும்பித்தான் நீங்கள் மற்றாக்கள் எல்லாரையும் நிராயுதபாணியாக்கி நீங்கள் பலாத்காரமா தான் அதை எடுத்தீங்க. அது 3வது கட்டத்தில் நிகழ்ந்தது. அதாவது இதான் ஜெயபாலன், நீங்கள் போடுவீங்களோ தெரியாது, 2-3 பிரிச்சு போட வேண்டி வரும், முடிஞ்சா போடுவோம். நான் உங்களுக்கு இதுக்கு விளக்கம் சொல்றேன், இன்றைக்குள்ள இளைய தலைமுறைக்கு தெரிய வேணும் என்றதுக்காக சொல்றேன். 1985ஆம் ஆண்டு சில மாதங்கள் தம்பாப்புள்ள மகேஸ்வரன் இயக்கத்துக்குள்ள நான் ஊடுருவி இருக்கிறேன். அது ஒரு அசைன்மெண்ட். அதாவது தம்பாப்புள்ளை மகேஸ்வரனை நாங்கள் இந்த தமிழீழ ராணுவத்தினுடைய ஆர்ம்ஸ் அண்ட் அமினேஷன் பகுதிக்கு முற்றுமுழுதாக பொறுப்பா போடக்கூடிய ஒரு தகுதியான தலைவன் தானா, இவருடைய அடிப்படை இயல்புகள் எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்காக நான் நேரமே தம்பாப்புள்ள மகேஸ்வரனோட இருக்கிறேன். அப்படி இருக்கும் போதுதான் தம்பாப்புள்ள மகேஸ்வரன் கிளிநொச்சி போலீஸ் அதிரடிப்படை கூட்டு முகாம் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு திட்டத்தை வச்சு கிரமந்தனில் வச்சு ஒரு சக்க வண்டியையும் ஒரு லோரியையும் பவுசரையும் தயாரிக்கிறேன். இந்த தகவலை நான் விடுதலை புலிகளுக்கு அறிவிக்கிறேன். ஏன் அறிவிக்கிறோம் என்றால், நான் தம்பாப்புள்ள இயக்கத்துக்குள்ள ஊடுருவ போகும்போது நான் அறிஞ்சிருந்தேன், கோணாவிலுக்குள்ள வந்து என்கிற போராளிகள் கிளிநொச்சி போலீஸ் அதிரடிப்படை மின்னர் மீது தாக்குதல் நடத்தி அதை முற்றுமுழுதாக அழித்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு மாடல் பயிற்சி எடுக்கிறார்கள். அப்ப இவர்கள் அதுக்கு எதிராக தாக்குதல் நடத்த போறார்கள், எங்கட போராளிகளை கஷ்டப்படுறார்கள், அதை நிப்பாட்டுவோம் சொல்லி, அல்லது இவர்களோட கட்சி இதை நிப்பாட்டட்டும் சொல்லி போட்டு நான் தகவலை அறிவிக்கிறேன். அந்த தாக்குதல் நடக்குது. பிளான் பி தம்பாப்புள்ள மகேஸ்வரன் இருக்கே இல்லை. ஜெயதேவா இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் தான் ரிமோட்ல அந்த பவுசரை லொரியை வடிக்க வச்சவர். அந்த லொரியை ஓடிச்சென்ற மதி இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். சுப்பன் உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் உயிரோடு இருக்கிறார்கள் தம்பாப்புள்ள இயக்கத்தை சேர்ந்தவர்கள். அந்த பவுசர் வந்து லொரி வந்து வெடிக்குது கண்டி ரோட்ல நின்று. பின்னால ரயில்வேல விட்ட பவுசர் வெடிக்கல. பிளான் பி இல்ல, பவுசரை வெடிக்க வைக்க முடியல. லொரி வெடிச்ச உடனே பின்னால ஓடி போய் காட்டுக்கு போலீஸ்காரரை காப்பாத்துறதுக்காக ஆனரவுல இருந்து ராணுவம் வந்துடுது. வந்த ராணுவம் என்ன, விவசாய கல்லூரியில முகாம் அடிச்சு விட்டான். போலீஸ் அதிரடிப்படை இங்க வந்துடுது. அப்பொழுது போலீஸ் அதிரடிப்படை ஓய்சியா இருந்தவன் கொப்பைய கடுவா, இந்த கொப்பைய கடுவா அராலிதான் தூக்கப்படுறான். அப்ப நீங்கள் செய்த ஒரு சிறிய தவறு, ஒரு ராணுவ முகாமையும் ஒரு அதிரடிப்படையையும் வந்து ஒரு இடத்துல வந்து நிலைநிறுத்தி ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த கிளிநொச்சியிலே அவங்க வந்து குந்தி இருக்கிறதுக்கான களச்சூழ்நிலையை உருவாக்குது. இப்பதான் கிட்டண்ண கூப்பிட்டு யாழ் மாவட்ட பொறுப்பாளர் நந்தனையோ அல்லது சாந்தியோ யாரையோ கூப்பிட்டு இந்த துண்டு பிரசுரத்துல நீங்க போய் சொல்றீங்க, உங்களுடைய தாக்குதல் தோல்வியில முடிஞ்சிருக்கு, நீங்க பெருந்தொகையா வெடிப்பொருட்களும் ஆயுதங்களும் கைப்பற்றின எழுதி ஒட்டியிருக்கிறீங்க, எங்க கைப்பற்றினீங்க? இந்த பொருட்கள் துணைச்சளிக்கிறதுக்கான பயிற்சி எடுத்து கொண்டு வந்து போட்டு நாங்கள் அதை விட்டுட்டு நிக்கிறோம், நீங்க துணைச்சளிக்க போறீங்க. இப்படியே ஆளாளுக்கு ஒவ்வொரு தங்கள் விருப்பத்துக்கு செய்து குழப்பி கொண்டு இருந்தீங்கன்னா நாங்கள் எங்களை அழிக்க போறோம். உடனடியாக துண்டு பிரசுரத்துல கிளீங்கோடு தெளிப்பு கிட்ட சொல்றேன். இந்த இடத்துலதான் தம்பாப்புள்ள மகேஸ்வரன் கண்ணன் தர மாட்டார் என்று எழுதுறார் துண்டு பிரசுரன். அப்பதான் நான் திலீபண்ணியை தம்பாப்புள்ள மகேஸ்வரன் இயக்கத்தை விட்டு வெளியேறி போய் திலீபண்ணியை சந்திச்சு, அண்ணன் எனக்கு கண்ணன் தர மாட்டான் ஒரு துண்டு பிரசுரம் செப்டம்பர்ல தம்பாப்புள்ள வெளியிட்டு இருக்க வேண்டும், அந்த துண்டு பிரசுரம் எனக்கு வேணும் என்று கேட்கிறேன். உடனடியா தன்னுடைய ஆவணம் வச்சிருந்த பகுதிக்கு நினைவில் ஒரு அம்மாவுடன் சொல்றது, அங்க கூட்டிக் கொண்டு போய் தேடுறார்.
அங்க இல்ல. சுதுமலையில கூட்டிக் கொண்டு இன்னொரு வீட்டுல இவற்றை ஆவணங்கள் இருக்கு. அங்க தேடினா அந்த துண்டு பிரச்சனை இருக்கு. நீ ஒன்றுதான்டாப்பா என்னட்ட கிடக்கு. குமாரசிங்கம் புத்தகசாலையில போய் இதில் போட்டோ காப்பி ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொண்டு வா. வந்து என்னட்ட ஒரிஜினல் தந்துட்டு நீ இப்ப படிக்கத்தான ஒரு ஜெராக்ஸை கொண்டு போன்னு சொல்லி சொன்னேன். இப்பதான் சொன்னார். அதை அவர் உடனே அந்த இடத்துல திரும்பி வாசிக்கிறார். வாய்ச்சி போட்டு சொன்னார், சின்னவனுக்கு உனக்கு விளங்காது. உனக்கு இது விளங்கணும் வேண்டாம், நீ மகாபாரதத்தை படிக்கணும். இது உனக்கு விளங்கிட்டு தான்டா, மகாபாரதம் உனக்கு விளங்கிட்டு. மகேஸ்வரன் சரியா தான் சொல்றேன். இதை புரிந்து கொண்டு இந்த ஈழப் போராட்டம் எப்போது ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் அணிவகுக்குதோ அன்றுதான்டாப்பா எங்களுக்கான விடுதலை போராட்டம் தொடங்கும் என்று சொல்றார் தெளிவான. இப்ப தெலோ இயக்கத்துக்கும் புலிகளுக்கும் இடையிலான முரண்பாடுகள் தனிய கிட்டன்னைக்கானது அப்படிங்கோ பெரிய உளவியல் போர். எங்களுக்கு எதிராக இந்திய உளவுத்துறையை சேர்ந்தவனையே விலைக்கு வாங்கி அமெரிக்கா எங்களுக்கு எதிராக செய்த சதிகளுக்கு சிக்கித்தான் இந்த பிரச்சனைகள் நடந்தது. இருந்தால் நீண்ட உரையாடல் நான் கேட்டுக்கொள்றேன். இவ்வாறான விமர்சனங்களை நீங்கள் வெளிப்படையாக வந்து வைக்க வேண்டும். அப்படி நீங்கள் வைக்கலாம் போனால் உங்களுடைய தரப்பு நியாயங்கள் மக்கள்கிட்ட போய் சேராது. அதாவது தொடர்ச்சியாக நீங்கள் வந்து எங்களுடைய இந்த உரையாடலை நடத்துறதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்தை செலவழித்து உங்களுக்கு பல்வேறு அழுத்தங்களும் இருக்கின்றதை நான் புரிஞ்சு கொள்றேன். அதனுடைய உங்களுடைய கருத்துக்களை வந்து எந்த ஒரு நீக்கமும் செய்யாம நாங்கள் முற்றுமுழுதாக வெளியீடு செய்வோம். அவ்வாறு உங்களை போன்றவர்கள் அப்படியான தங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்வதாக இருந்தால் எங்கள் மீதான அந்த விமர்சனங்களை வைக்கிறதுக்கும் நாங்கள் பூரண சுதந்திரத்தை நாங்கள் வழங்குவோம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.